நம்ம பேப்பர் படிக்கிறோம். பேப்பர் படிக்கும் போது உடனே கடல்ல தொலைனால தற்கொலை, குடும்ப கஷ்டத்துல தற்கொலை, இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் இந்த குடும்பத்துல இந்த உலகத்துல பிரச்சனை இருக்கு? இதெல்லாம் தப்பிச்சு வாழணும்னா இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றேன்னா, ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குது, ஒரு இறகுகளை வச்சு எப்படி பாதுகாக்குது. அதே தாய் பறவை தூரமா போயிடுச்சுன்னா பறந்தால தாக்க வச்சு தூக்கிட்டு போயிடும். பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து இருக்குங்க. இந்த பாதுகாப்பை தருகிறவர் இயேசு கிறிஸ்து, நம்ம குடும்ப பாதுகாப்பை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். நமக்காக உயிரை கொடுத்தவர். உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, எல்லாவற்றும் அவர் தெரியும். ஒரு ஆசீர்வதிப்பார், ரொம்ப நல்லவர். மற்றவர்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நீங்க அதிகமா இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளும் என்றால், இந்த குளக்கரையில சபை இருக்கு, ஜீவனும் ஒளியுமானவர் திருச்சபை. பாஸ்டர் செல்லமுத்து ஐயா இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு அங்க ஆராதனை நடக்குது. நீங்க கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை அன்போடு நாங்கள் இன்வைட் பண்றோம். தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்டு விட்டு சாதாரணமா விட்டுட்டு கடந்து போயிடாதீங்க. கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் எடுத்து இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க தேடி வரும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்வில் நல்லதை செய்வார், நன்மை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை யாரும் ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணிக்கமா. யாரும் ஜெபிக்கணும் விரும்புறீங்களா? ஜெபம் பண்ணிக்கங்க, ஜெபம் பண்ணிக்குவாங்க. ராஜையா ஜெபம் பண்ணிக்கங்க. குடும்ப கஷ்டம் மாற, வேதனைகள் மாற ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. குடும்பத்தில் நல்லது நடக்க, நல்ல சுகம், நல்ல குடும்பங்களில ஆசீர்வாதம், சமாதானம், சண்டை சச்சரவு ஒரு வாழ்வு ஜெபம் பண்ணிக்குவாங்க. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க ஜெபம் பண்ணிக்கோங்கம்மா. வாங்க ஜெபம் பண்ணிக்கங்க. வாங்க உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் ஜெபம் பண்ணிக்கலாம். என் ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணிக்க. ஆண்டவர் இயேசு நேசிக்கிறார்.